உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி ம். நாங்களே சில ஓல்ட் போஸ்ட்லாம் பார்க்குறோம். ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வெயிட் கெயின் பண்ணீங்க, கெயின் ஆச்சு. அப்புறம் இப்போ கம்ப்ளீட்டா ஒரு 10 வருஷம் சின்ன பொண்ணு மாதிரி ஆயிட்டீங்க. எப்படி இவ்வளோ இத்தனை 1 இயர்க்குள்ளே எப்படி இவ்வளோ நடந்துச்சு? இது ஆக்சுவலா 3 to 4 மந்த்ஸே நான் குறைச்சிட்டேன் அந்த ஓ! வெயிட்ட. எப்படி எனக்கு வந்து ஆக்சுவலா ரொம்ப வெயிட் கெயின் ஆனேன் நானு. ஆ. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் வந்த உடனே 10 கிலோ ஏறி இருந்தேன். ஓகே. ஃபர்ஸ்ட் மந்த்லயே 10 கிலோ ஏறி இருந்தேன். ஸோ ஓவர் வெயிட் ஏறி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க டாக்டர். இதுக்கப்புறம் போக போக ரொம்ப கண்ட்ரோலா இருங்கன்னாங்க. ஆனா எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தாலுமே அது பயங்கரமா ஏறிட்டே போச்சு. ம். ஸோ அவ்வளவுதான், இனிமே வந்து அதை குறைக்கிறதுன்றது வந்து முடியவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம வந்து முயற்சி செய்வோம். அட்லீஸ்ட் வந்து நம்ம ஏன்னா எனக்கு வந்து என்ன வந்து எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா பார்க்கணும் அப்படின்ற நான் இதனாலதான் வந்து வாய்ப்பு வரும் அப்படின்றதுக்காக கிடையாது. சரி ஓகே, அதே மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன், ஒரு ஆக்ட் பண்ண போறேன், திரும்ப ட்ரை பண்றேன் அப்படின்னா நான் அது எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கனா அப்படின்றத வந்து நான் மைண்ட்ல ஏத்துனதுக்கு அப்புறமா தான் நான் போவேன். சோ ஓகே, நம்ம வந்து ஆக்ட் பண்ண போகணும் இனிமே அப்படின்னா நான் திரும்ப பழையபடி ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆரம்பிச்சேன். 3 to 4 monthsல குறைச்சிட்டேன். எவ்வளோ கிலோஸ் குறைச்சிங்க 3 to 4 monthsல? 15 to 18 kgs குறைச்சிட்டேன். மேடம் நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த மாதிரிலாம் முடியல. என்ன டயட் ஃபாலோ பண்ணீங்க அப்போ? நான் பெருசா வந்து ரொம்ப பயங்கரமா இந்த டயட்லாம் பண்ணுவாங்களா அப்படி எல்லாம் எதுவுமே பண்ணல. அதே மாதிரி ஜிம் போய் பயங்கர ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படி எல்லாம் கிடையாது. வீட்லயே வந்து இந்த ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி மட்டும் பண்ணேன். ஆனா காலையில ஒரு 1.5 மணி நேரம் பண்ணுவேன் ஒர்க் அவுட்ஸ். பண்ணிட்டு டெய்லியுமே வந்து அந்த சப்ஜா சீடு, லெமன் ஜூஸ் போட்டு, லெமன் ஜூஸ்ல சுகர் ஆட் பண்ணாம சப்ஜா இல்லைன்னா அந்த சியா சீட் ரெண்டுத்துல மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுவேன். அதை குடிப்பேன். அதுக்கப்புறம் மட்டன் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே. நீங்க மட்டன் லவரா? மட்டன் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் லவர்ல நான் பயங்கரமா நான்வெஜ் சாப்பிடுவேன். ஆனா அந்த டைம்ல கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தேன். அதே மாதிரி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருவேன். எதுனாலும் அந்த நான்வெஜ் எனக்கு பிடிச்சதுன்னா பயங்கரமா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருவேன். ஆனா அப்படி இல்லாம கொஞ்சம் வயிறு காலியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டேன். இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பண்ணேன். ஈவினிங் திரும்ப ஒரு 5 kilometers வாக் பண்ணேன். ஓ ஓகே ஓகே. ஸ்பீடா வாக் பண்ணுவேன். ரன்னிங் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும். சோ அந்த மாதிரி வாக் பண்ணுவேன். ஈவினிங் நைட் வந்து 7 o'clock டின்னர் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நீங்க 3 monthsல எப்படி இவ்வளவு குறைச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்களாம் குறைக்கணும்னு நினைப்போம். ஆனா நடுராத்திரி 3 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுற பழக்கம் இருந்தா எங்களுக்கு எப்படி குறையும்? அதுதான் எனக்கும் இருந்துச்சு. சோ அது எல்லாமே அவாய்ட் பண்ணி அந்த 3 மாசம் வந்து கண்ட்ரோலா இருந்தேன். இப்பெல்லாம் அப்படி இல்ல. இப்போ அப்படியே அது ஃபிளெக்சிபிள் ஆயிடுச்சு. இப்போ அப்படி ஸ்டில் ஆனா ஒர்க் அவுட் கண்டினியூ ஆகுது. ஒர்க் அவுட்டுமே இப்ப பண்ண தேவையில்லை. ஏன்னா அவ்வளவு வேலையா இருக்கு குழந்தை வச்சுட்டு. அவ பின்னாடி ஓடுறதுலயே எனக்கு வெயிட் லாஸ் பாதி கேலரிஸ் போனாயிரும். ஆமா. சூப்பர். நம்ம